இந்த வீடியோவில் சர்க்கரை நோயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சர்க்கரை நோய் எதனால் வருகிறது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த சர்க்கரை நோய் எதனால் வருதுன்னா, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இன்சுலின் குறைபாடு தான். இன்சுலின் உற்பத்தி செய்யாமல் இருக்கிறது, சரியான அளவில் சுரக்காமல் இருக்கும். ரெண்டாவது அது உடம்புல வேலை செய்யாமல் இருக்கிறது ஒரு முக்கிய காரணம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற ஒரு இன்சுலின் உற்பத்தி குறைபாடு இதோட முக்கிய காரணங்க. இது எதனால் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் எத்தனை பேர் இந்த சர்க்கரை நோயால் பாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 21.2 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 48 லட்சம் பேர் சர்க்கரை நோயால் அவதிப்படுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க. அதிகமான அளவு இந்த பேக்கரி உணவுகளில் எடுத்துக்கிறது. ரெண்டாவது வெள்ளை சர்க்கரை, இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால. அடுத்து ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் சாப்பிட்றது மைதாவில் செய்கிற ஃபுட் ஐட்டம், கேக்கு, பிஸ்கட்டு, நூடுல்ஸு, இது எல்லாமே சாப்பிட்றதுனால ஒபிசிட்டி அதிகமாகுது. காரணம் உடல் பருமன் அதிகமாகுது. அதிக அளவில் கொழுப்புக்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயம், எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்குது, உடம்பு சோர்வாக இருக்கிறது, நீண்ட நேரம் உட்காந்து வேலை செய்கிறது. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம், அதாவது மரபணுனால் வர சர்க்கரை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று உணவு பழக்கவழக்கம், இன்னொன்று பேரண்ட்ஸ்க்கு இருந்தால். அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு, தூங்காமல் இருக்கிறது. அடுத்து 35 வயசுக்கு மேலே ஆயிட்டாலே சுகர் இன்க்ரீஸ் ஆகுது. காரணம்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கம், பெற்றோர்களுக்கு இருக்கிற 2 காரணங்கள் தாங்க. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதுனாலையும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிக்கும் இந்த மாதிரி சுகர் வருது இன்றைய காலகட்டத்துக்கு. இதோட அறிகுறி பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுறது, அடுத்து தண்ணி நிறையா தேவைக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறது, உடல் எடை அதிகரிக்கிறது. இது எல்லாமே இதோட அறிகுறிகள் தாங்க. சோர்வாக இருப்போம், எந்த ஒரு வேலையும் செய்யாமல் டயர்ட்னஸ் ஆகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கண் மங்கலாக தெரியும், கண் பார்வை குறைபாடு வருது. இது ஒரு காரணம். கை கால் தசை பிடிப்பு, இந்த மாதிரி வலி வருங்க. இதெல்லாம் சர்க்கரை நோயோட அறிகுறின்னே சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம வராமல் தடுக்கணும்னா சில உணவு கட்டுப்பாடுகள் நமக்கு கண்டிப்பாக தேவைங்க. இது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சாப்பிட வேண்டிய உணவு வகைகள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இதை நம்ம உணவில் அன்றாடம் முருங்கைக்கீரையை பொரியலாவோ சூப்பாவோ பயன்படுத்துங்க. அடுத்து பசலைக்கீரைங்க. அடுத்து கோவக்காய் நம்ம டெய்லி, அதாவது வாரத்தில் 2 நாள் 3 நாள். அப்புறம் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய், நம்ம காய்கறியில் இது வெண்டைக்காயும் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சொரக்காயும் நம்ம உணவில் சேர்க்க வேண்டிய காய்கறிகளில் இதுவும் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசும் சேர்க்கலாம். வாரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு நாளைக்கு. அடுத்து காலிஃப்ளவர். பழ வகைகள் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், அடுத்து கொய்யாப்பழம், அடுத்து ஆப்பிள் சாப்பிடலாங்க. அடுத்து பேரிக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து பப்பாளிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். இது தவிர்க்க வேண்டிய ஒரு உணவு வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ்லே மாம்பழம் தவிர்த்துடுங்க. இதில் அதிக அளவு இனிப்பு இருக்கிறதுனால. அடுத்து வாழைப்பழம், இதுவும் தவிர்த்துடுங்க. சாப்பிட வேண்டிய தானிய வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நிறைய வகையான தானியங்கள் இருக்குது. அது முதல் இடத்துல பார்த்திங்கன்னா கம்பு டெய்லி அது அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அடுத்து கேழ்வரகு, ராகின்னு சொல்லுவாங்க, இது சேர்த்துக்கோங்க. அடுத்து சோளம் சேர்த்துக்கோங்க. ஓட்ஸு சேர்த்துக்கோங்க. மில்லட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான மில்லட்ஸ் இருக்குது, அதில் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அடுத்து சிவப்பு அரிசிங்க, ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இதில் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அடுத்து சப்பாத்தி சேர்த்துக்கோங்க, கோதுமையில் செய்கிற ஐட்டம்ஸு. இதெல்லாமே சாப்பிட வேண்டிய உணவு வகையில் இது ஒன்று. அடுத்து பருப்பு வகைகளை பொறுத்த வரைக்கும் பாசிப்பயிறுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டல். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு. அடுத்து சோயா வகைகள், இது எல்லாமே சாப்பிடலாம். அடுத்து எக்கு ஒயிட்டு,
முட்டை சாப்பிடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு எக் ஒயிட் சாப்பிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீனில் அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. பால் ஐட்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பால் சேர்த்துக்கலாம். கொழுப்பில்லாத பாலாக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிரும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதனால் தயிர் வந்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாதாம் மில்க்குங்க. இதுவும் சாப்பிட்லாம். இது எல்லாமே சுகர் இல்லாமல் சாப்பிடுங்க. சர்க்கரை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நட்ஸ் வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸை பொறுத்த வரைக்கும் பாதாம் வந்து எடுத்துக்கோங்க. பாதாம் சாப்பிட்லாம், ஊற வச்சு சாப்பிட்டுக்குங்க. அடுத்து வால்நட்டு சேர்த்துக்கலாங்க. வால்நட்டு. அடுத்து வந்து நிலக்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சாப்பிடுங்க. அடுத்து வந்து சியா சீடுன்னு சொல்லுவாங்க. ஆளி விதை. இது இது வந்து சியா சீடு. 2ம் சேர்த்துக்கலாங்க. இது வந்து தண்ணியில் ஊற வச்சு இதில் தண்ணியோடு குடிச்சுக்கலாங்க. நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குடிக்க வேண்டிய பானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சில வகையான பானங்கள் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து ஹாட் வாட்டர், சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சுகர் இல்லாமல், வெள்ளை சர்க்கரை இல்லாமல் தான் நம்ம இதெல்லாம் சாப்பிட போகிறோம். அதனால் சுகர் இல்லாத உணவுகளை எடுத்துக்கோங்க. அடுத்து கீரை சூப் சாப்பிட்லாங்க. முருங்கைக்கீரை சூப் மாதிரி கூட பண்ணிக்கலாங்க. மொத்தத்தில் கீரை சூப்பு எந்த கீரையாக இருந்தாலும் ஓகே தான். அடுத்து வந்து வெந்தய தண்ணிங்க. வெந்தய தண்ணி ரெகுலராக எடுத்துக்கலாங்க. ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் குடிங்க. இதுவும் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். அடுத்து க்ரீன் டீங்க. க்ரீன் டீயும் வந்து ஈவினிங் டைமில் கூட குடிங்க. உங்களுக்கு மார்னிங் வந்து டீ காஃபிக்கு பதிலாக சுகர் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீன் டீ வந்து எடுத்துக்கோங்க. தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரைங்க. வெள்ளை சர்க்கரை முற்றிலும் தவிர்த்துடுங்க. அதில் செய்கிற இனிப்பு வகைகள் எல்லாமே வெள்ளை சர்க்கரையில் செய்கிறதுனால அதை கம்ப்ளீட்டாக தவிர்த்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாதம். வெள்ளை சாதங்கிறது அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பானங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் அடைச்சி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி வந்து கோக்கு இந்த மாதிரி பேர் சொல்ல விரும்பலை, இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரி ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாதீங்க. பேக்கரியில் செய்கிற ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு சுகர் லெவல் வந்து அதிகரிக்கும். அதனால் தவிர்த்தரலாம். தினமும் செய்ய வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் நடுங்க. தினமும் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் நடந்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸும் செய்யலாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங்கே பெஸ்ட்டாக இருக்கும். வாக்கிங் வந்து ரெகுலராக ஒரு 30 நிமிஷம்லேருந்து 1 மணி நேரம் கூட நடுங்க. அதே மாதிரி மாதம் நீங்கள் வந்து டாக்டர் செக்கப் பண்ணிக்கோங்க. சுகர் எந்த மாதிரி குறையுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உணவு பழக்கவழக்கங்களும் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிக்கணும். இது வந்து வாழ்க்கை முறை மற்றும் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.